அனுராதபுரம் மாவட்டம் ஹொரோபத்தானை பிரதான ஜும்மா பள்ளிவாசல் தான் இது. இந்த பள்ளிவாசலினால் பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு காணி 24 வருடம் வழக்கு. இறுதியில் அந்த காணி சகோதர இனத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரிக்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு. மீண்டும் இந்த காணியை கொள்வனவு செய்ய வேண்டுமே என்று நிர்வாக சபை பேச்சுவார்த்தை. ஆனால் ஒரு நிபந்தனை, எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் அந்த காணியை கொள்வனவு செய்தாக வேண்டும். அதற்கு 2,85,00,000 ரூபாய் தேவை. கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து 1 கோடி ரூபாவை சேர்த்திருக்கின்றார்கள். இன்னும் 1,85,00,000 ரூபாய் தேவை. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் அந்த காணியை கொள்வனவு செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஹொரோபத்தான பிரதேசம் அனுராதபுரம் மாவட்டத்தில் முஸ்லீம்கள் 30% வாழுகின்ற ஒரு முக்கியமான பிரதேசமாகும். இங்கு இருக்கின்ற பள்ளிவாயல் நகரத்தில் அமைந்திருப்பதனால் வடக்கு கிழக்கு கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு கல்வி கற்க செல்லுகின்ற மாணவிகள், குறிப்பாக உலமாக்கள், மதரசா மாணவர்கள் அனைவரும் இந்த பள்ளிவாயலை பயன்படுத்தித்தான் அவர்களது மதரசாக்களுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையிலே 24 வருடங்களுக்கு முன்பு இந்த பள்ளிக்கு சொந்தமான காணியில் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் அத்துமீறி எங்களது காணியில் அவருக்கு சொந்தம் என்று வழக்கு தொடர்ந்து 24 வருடங்களாக பல நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், பிரதேச நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு எந்த முடிவும் காணாத பட்சத்தில் புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாக சபை 7 வருடங்களாக அவரோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த காணி பள்ளி வாயிலுக்கு கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த சகோதரியும் ஒரு நல்ல நிலைப்பாட்டோடு வந்து எங்களுக்கு அந்த காணியை தற்போதைய சந்தை பெறுமதியிலும் குறைவான விலைக்கு தருவதற்கு முன் வந்திருந்தார். ஒரு சில நாளைக்கு 4-5 பஸ்கள் இங்கே வந்து தரித்து பாடசாலை மாணவர்கள், அதே போன்று மதரசாவிலே ஓதக்கூடிய அரபு மதரசாக்களுடைய மாணவர்கள், மூதூர், கல்முனை, காத்தாங்குடியிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த இடத்திலே தரித்து தான் அங்கே புத்தளத்துக்கு செல்கின்றார்கள். இந்த டவுனை சுற்றி 23 முஸ்லிம் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த 23 முஸ்லிம் கிராமத்திலும் உள்ள சகோதரர்கள் இந்த பள்ளி வாயிலுக்கு வருவதன் மூலமாக பெரிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏற்கனவே 5 கோடி கேட்டு, 4 கோடி கேட்டு, 3 கோடி கேட்டு, கடைசியில் 2,85,00,000 ரூபாய் பணம் வேணும் என்ற அடிப்படையில் ஒரு சமான பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். இருந்தும் வழக்கில் 1வது தடவை 2வது தடவை சமான பேச்சுவார்த்தை வந்தும் இந்த பணத்தை எப்படி கட்டு என்று சொல்லியும் பேசப்பட்டுச்சு. ஆகவே அல்லாஹ்வின் மாளிகையில் ஒரு சதகத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் சமகாலத்தில் உள்ளவர்களால் ஒரு அடி நிலத்தையினும் வக்குப் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு திட்டமாக இதை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். இப்போ அறுவடை காலம் என்றபடியால் இங்கு நெல் போன்ற அறுவடை செய்கின்ற காலம். நாங்கள் அதை சூசகமாக அவர்களுக்கு நாங்கள் வழங்கப்படுத்தணும். நீங்கள் உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு மூடையாவது அல்லது 2 மூடையாவது அல்லது நாங்கள் அதை சதுர அடியாக வர்க்க சதுர அடியாக பிரித்து ஒரு சதுர அடிக்கு நாங்கள் ஒரு பெருமதி ஒன்று போட்டு இப்படி ஒவ்வொரு சதுர அடியை நீங்கள் வேண்டி இந்த சதகத்துல் ஜாரியாவில் நீங்கள் சேருங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அது எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கிறது. உங்களால் இயன்ற அளவு இந்த காணியை நாங்கள் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பு இந்த 1,85,00,000 ரூபாய் காசையும் நாங்கள் வழங்க வேண்டியிருப்பதால் உங்களால் இயன்ற அளவு எங்களுக்கு இந்த காணியை கொள்வனவு செய்வதற்கு தேவையான பண உதவிகளை செய்து தருமாறு நிர்வாக சபை என்ற வகையில் நாங்கள் உங்களிடம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணியை பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம்களதும் பொறுப்பாகும் என்ற வகையிலும் நீங்கள் அனைவரும் எங்களுடைய இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பீர்கள் என்றும் உதவி வழங்குவீர்கள் என்றும் எதிர்பார்க்கின்றோம். எங்களது கணக்கு இலக்கம் உங்களுக்கு இப்போது தென்படுகின்றது. அந்த கணக்கு இலக்கத்திற்கு உங்களது நன்கொடைகளையும் சதகத்துல் ஜாரியா பணங்களையும் சதகாக்களையும் வழங்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை 10ஆம் தேதிக்குள் இந்த காணியை கொள்வனவு செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? இந்த இடத்திலே மதுபான சாலைகள் வரலாம், இங்கே களியாட்ட விடுதிகள் வரலாம், சூதாட்ட நிலையங்கள் வரலாம். இந்த காணியை யாரோ கொள்வனவு செய்ய முடியும். பின்னர் இந்த காணியை எங்களுக்கு இந்த தொகைக்கு கொள்வனவு செய்ய முடியாது, 5 கோடி ரூபாவுக்கு விற்பதாக அந்த சகோதரி சொல்லி இருக்கின்றார். ஆகவே இப்படியான ஒரு கட்டமைப்பில் எங்களுடைய பள்ளிவாசல் எப்படியான நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்று தெரியும். ஹராமான ஒரு சூழ்நிலையில் இப்படி பள்ளிவாசலை நாங்கள் எப்படி இயக்கிக் கொண்டு செல்வது? அந்த பயம்தான் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் இது ஹொரோபத்தானை மக்களுக்கு மாத்திரம் இந்த விடயம் பாரதூரமானதல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாரதூரமான ஒரு விடயம். அதனால்தான் இந்த விடயத்தை உங்களிடம் சொல்லுகிறோம். உங்கள் உதவிக்கரம் நாடுகின்றோம்.